ஆளுகளாக்கி இல்லை, எல்லா வேலையும் நானே செய்யணும். நீ வரட்டும், உனக்கு இரு. ஏய் எங்க வா காகிதம், இங்கே தாங்க எங்கன்னா இருப்பான். காகிதம் காகிதம். ஆளுக்கு வேற வேலையே இல்லை. இருங்கங்க, நானே கூப்பிடுறேன். தம்பி, ஏய் தம்பி, தம்பி, எங்கடா போன? எங்க போனான்னு தெரியலையவன். ஏய் இங்க என்னடா பண்ற? நீ ஏன் வரைஞ்ச? நல்லா இருக்கே. காகிதம் ஓடு ஓடு ஓடு. டேய் எங்கடா போன? இங்க தான் பாருங்க. பண்றதெல்லாம் சரியில்லை. ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பேட்ச் இருந்தா போய் படிக்கணும். போ. நான் 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர, கிளாஸை பார்த்துக்கோ சரியா? யாராவது பேசுனாங்கன்னா அவங்க பேரை போர்டில் எழுதிடு சரியா? நான் உங்ககிட்ட சொன்னதை அப்படியே கிளாஸ்ல சொல்லிடு. பாரதி பேசாம இருக்க மாட்டியா? பேசுனீனா பேர் எழுதிடுவேன். ஏதோ இருக்கண்ணா. வேலையெல்லாம் எப்படி போகுது? சொன்னதை பார்த்தா ரொம்ப கஷ்டத்தில் இருக்க போல. அதான் சொல்லி தான் தரணுமா? பையன் சும்மா தானே இருக்கிறான். தூக்கத்து தொழிற்சாலையில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. வச்சா வேண்டியது தானே. அது அனுப்பணும். என் பிள்ளை இந்த வேலை செய்யறதை நான் வேணாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இது இல்லாம இன்னொரு வேலைக்கு வேற அனுப்பணுமா? என் பிள்ளை வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியாது. நாளைல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு தான் போறேன். பள்ளிக்கூடத்துக்கு தான் நான் அனுப்ப போறேன். என்னம்மா என்னென்னமோ பேசுறேன். காகிதம் பொறுக்கிற பையன் காகிதம் தாம்மா. நான் சொல்றது பிடிக்கலன்னா வேற வேலைக்கு ஏதாவது செய்யணும். அதை விட்டுட்டு பள்ளிக்கூடம் போக வைக்கணும்னு ஆசைப்பட்டு 2 பேருக்குமே படிக்கிறது கையெழுத்தும் போடுது. பாரதி எங்கடா போற? பள்ளிக்கூடத்துக்கு போறேன்.